ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு சாக்லேட் கேக் தான் செஞ்சுருந்தேன். எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்துட்டு நான் ரெசிப்பியாக வந்துட்டு எடுக்கலை. மித்தபடி வந்துட்டு சரி நல்லா வந்திருந்தாலும் சரி சொதப்பினாலும் சரி கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். உண்மையிலேயே வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாருமே கேக் செய்கிறப்ப பார்த்து பார்த்து அளந்து போட்டு தான் எல்லாமே செய்வோமா. இன்றைக்கி வந்துட்டு எதுவுமே நான் வந்துட்டு அளக்கவே இல்லை. எல்லாமே வந்துட்டு கண்ணளவாகவே வந்துட்டு அள்ளி போட்டு தான் செஞ்சுருந்தேன். ஒரு வழியாக வந்துட்டு பரவாயில்ல, சூப்பராகவே வந்துருந்துச்சு. நான் இந்தளவுக்கு சாப்பிட்டா சூப்பராக கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. முன்னாடி வந்துட்டு நம்ம கேக் செய்ய வாங்கினது யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேனா, சரி ஓகே அதெல்லாம் வச்சுட்டு செய்யலான்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஆயில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் தான் பக்கம் ஆயில் சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் பட்டர் வந்துட்டு ஒரு 20 கிராம் பக்கம் இருந்துச்சா, 20 கிராம் 30 கிராம் இருக்கும் அந்தளவு இருந்துச்சு. அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஏற்கனவே வாங்கின டார்க் சாக்லேட் இருந்துச்சா, அதுவும் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு முந்திரி ஒரு 10, திராட்சை வந்துட்டு ஒரு 10, அதுக்கப்புறம் 4 பாதாம் வந்து எடுத்திருந்தேன். எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக உடச்சி விட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பராக எப்போயும் நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு முட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் சேர்த்துட்டு அப்புறம் வந்துட்டு மாவு வந்து சலாடாக வச்சுட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஓரளவு கையிலேயே வந்து கிளறி விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி குக்கரில் தான் 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு செஞ்சுட்டேன். சூப்பராக கேக்கும் வந்து இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.